ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? டீ குடிச்சிங்களா? சாயங்காலம் ஆயிடுச்சுங்க. வீடியோவே போடலைங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு பிறந்த நாளுங்களா, அப்போ நாங்கள் 2 பேரும் சிவன் மலை போயிட்டு வந்தோங்க. இன்றைக்கி கோயில் வீடியோ கொஞ்சம் எடுத்துருக்குறேங்க, கொஞ்சம் போடுற பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே எங்கள் வீட்டுக்காருக்கு உங்களோட வாழ்த்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் கோயிலுக்கு போயிட்டு இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க. அப்புறம் ரேஷன் கடைக்கு போயிருக்கிறாங்க. வந்தோடனையும் போய் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச சட்டையை ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேங்க. சட்டை ஒன்று எடுத்து கொடுக்கலானுங்க. சரி, நம்மளுக்கெல்லாம் எவ்வளவோ செய்கிற மனுஷன், அவங்களுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. சரி, சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் பையனுக்கும் இன்னும் சம்பளம் போடலைங்க. போட்டிருந்தா அவன் எனக்கு வாங்கின மாதிரியே கேக் வாங்கி கொடுத்துருப்போம்மா, சம்பளம் வேறு ஓடல அப்படின்னாங்க. சரி, என் கையில் இருக்கிற காசுக்கு ஒரு கேக் வாங்கி வெட்டலானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க. என்னங்க நீ நம்ம தலைக்கு கட்டிட்டு போகிறோம், நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியதாங்க. ஏப்பம் வருதுங்க. இப்போ தான் நான் சாப்பிட்டேங்க, லேட்டாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு. அப்புறம் இது வேறு வீடியோ நின்று போயிடும், அது வேறு இருக்குதுங்க. சரி பேசுகிறேங்க. நான் சுக்கா அண்ணா தாங்க சொல்கிறேன். ஏங்க உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன், அந்த பசங்க எங்கேங்க போகும் சொல்லுங்கள்? ரவுடியம்மா உங்கள்கிட்டையும் தான் சொல்கிறேன் நான். அந்த பசங்க 2 எங்கே போகும்? பசங்க கூட இருக்கிற மாதிரி, எனக்கு பசங்க வேணும்னு சொல்கிற ஒருத்தங்க கூட தாங்க வாழணும். இந்த மாதிரி பசங்க வந்தாலும் இப்படி கரிச்சு கொட்டுற ஒரு ஆளோட இப்படி இந்த ஆள் வேணுமா உனக்கு சொல்லு? நம்ம எல்லாம் எதுக்கு கஷ்டப்படுறோம்? நம்ம பசங்களுக்காகத்தானே. நாங்கள்லாம், நீ அதுக்காக இல்லை, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நீ வாழ்கிற தெரியுது எனக்கு. ஆனால் அந்த குழந்தைங்க அங்கேயே தான் இருக்குது ஹாஸ்டலில். அது என்ன கேமுக்கு அடிட்டுன்னு அந்த பசங்களை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. அந்த பசங்க அப்படி அடிக்டாக இருக்கிற பசங்க ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க. அந்த பையன் ஹாஸ்டலில் தங்கி இருக்கிறான், அவங்ககிட்ட என்ன ஃபோனாக கிடைக்கிது. லீவுக்கு வந்தாங்க கூட அந்த பசங்க எடுத்து விளையாடும் போதெல்லாம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பையன் வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க மாட்டேங்குது. நானும் எப்பவுமே பார்த்துட்டேங்க வீடியோவில். அந்த பசங்க வரும்போதெல்லாம் இவங்க 2 பேரும் சண்டை கட்டிக்குவாங்க. அந்த பசங்க ஏன்டா வர்றோமோ அப்படிங்கன்னு வெறுத்து போயிருங்க. வீட்டுக்கு அந்த 1 நாள் 2 நாள் வந்து இருக்கிறதுக்கு கூட அந்த பசங்களுக்கு வெறுப்பாயிரும். அந்த மாதிரி அந்த பசங்களை இருக்கும்போது சண்டை ஓடுறது. அப்புறம் அவங்க இருக்கும்போது வந்து அந்த சிக்கனு மட்டன் இதெல்லாம் எதுவுமே சமைக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சாம்பார் காய்கறிங்க இதைத்தான் சமைக்கிறதுங்க. அந்த குழந்தைங்க எப்பயாவது ஒரு காலைக்கு வருது, அதுங்களுக்கு நல்ல விதமாக வந்து 1 நாள் 2 நாள் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு வேணுங்கிறத சமைச்சு போட்டுமே, சமைச்சு போடுங்களேன். அந்த ஆள் தான் வாங்கி கொடுக்கலன்னா நீ கை நிறையா சம்பாதிக்கிற. வண்டியும் ஓட்ட தெரியும் உனக்கு. வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்க வேண்டியதானே. என் பசங்களுக்கு செய்யக்கூடாதுன்னா அப்படி ஒரு இது நீ ஒன்று இங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. நான் எப்படி அந்த பசங்களை உங்களோடதே வச்சு நீ பார்த்துக்கணும். ஏன்னா இது இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னா தான் ஒரு பொம்பளை என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு குழந்தைகளாம் கள்ளக்காதல்னா அப்படின்னு பார்த்துட்டு கள்ளக்காதலை முக்கியம் சொல்லி குழந்தைகளை ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. நீ எல்லாம் வந்து நீ இந்த ஆளெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? எனக்கு உன்னை கண்டா பிடிக்காது தான், எப்பவுமே எனக்கு பிடிக்காது தான். ஆனால் அந்த பசங்க என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த பசங்க வந்தாலே அந்த ஆளுக்கு பிடிக்கிறது இல்லைங்க. நீங்களும் எல்லோரும் கவனித்து பார்த்துருப்பீங்க. அடிட்டுன்னா அந்த பையன் என்ன வீட்டுக்கு வர 2 நாள் அந்த பசங்க ஏதோ செல்லை வச்சு பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. 24 மணி நேரம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனேயுமே அந்த பையன் விளையாண்டுட்டு வந்துருக்குறான். என்னத்தை போய் சொல்கிறதுங்க? இதே அவங்க வயனாந்து அப்படி பேசுவாங்களா? யாரோ 2 பேருக்கு படிக்கணுங்கிறதுக்காக நான் ஏன் பேசி கட்ட வேறாகணும்? யாரோ 2 பேருங்கும்போது முடிஞ்சு போச்சுங்களே. அதுலையே இந்த ஆள் எப்படி அந்த பசங்களை பார்க்குதுன்னு தப்புங்க. நம்ம குழந்தைகளை விட நம்மளுக்கு என்னங்க முக்கியம் சொல்லுங்கள்? அப்படி இந்த ஆள் வேணுமா? அப்புறம் அந்த பசங்க வந்தாங்கன்னா அந்த பசங்களை எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இல்லைங்க. எப்படிங்க மனசார இப்போ இவங்க 2 பேரும் தண்ணி ஓடுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அப்போ மட்டும் இவங்க காருக்கு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு
இவங்க ஜாலியாக 2 பேரும் போய் சுற்றுறாங்க. அந்த சரி நோம்பினால் கூட்டமாக தான் இருக்குது பஸ்ஸில். ஆடி பதினெட்டுக்கு எல்லோரும் கோயிலுக்கு போக வர இருப்பாங்க. கூட்டமாக தான் இருக்குது பஸ்ஸில். அந்த கூட்டத்தில் அந்த 2 பசங்களை தாட்டி விடாட்டி என்ன? மற்ற நாள்லையெல்லாம் உங்களுக்கு என்ன காசு கை காசு ஓட்டால் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறீங்க. உங்களுக்கு தான் பெட்ரோல் போட்டு விட, சாப்பாடு போட்டு விட எல்லாத்துக்குமே ஆள் இருக்கிறாங்களே. அந்த 2 பசங்களுக்குமே கார்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வரலாமே. எங்கெங்கேயோ சுற்றுறதுக்கு போகிறீங்கல்ல. நோம்பினால் கூட்டத்தில் அந்த 2 பசங்க பஸ்ஸில் கஷ்டப்பட்டு போகாட்டி என்ன? உண்மையாக நீ ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்ல? வேண்டாம், இந்த கூட்டத்தில் பசங்களை தாட்ட வேண்டாம். நம்ம காலையில் நேரமாக ஒரு 5 மணிக்கு கிளம்புனா கூட கொண்டு போய் ஸ்கூல் தொடங்குறதுக்குள்ளே நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லலை. எத்தனை பக்கம் போய் சுற்றுறீங்க? என்ன ஜென்மங்க நீங்கள்? அந்த பசங்க காரில் ஏறினாலும் அப்படித்தான். அந்த பசங்க காருக்குள்ளே அப்படி அதெல்லாம் வயசு பையன் இல்லைங்களா? என் சின்ன பையனுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேசினாலும் பிடிக்காதுங்க. அப்படி இருக்க அவன் வயசில் இருக்கிறவன் தானே அந்த பெரிய பையன். என் சின்ன பையனுக்கும் அவன் பெரிய பையனுக்கும் ஒரே வயசு தான். அப்படி இருக்கும்போது அந்த பையன் காருக்குள்ளே உட்காந்தா நாத்தம் அடிக்குது அப்படி இப்படி அதெல்லாம் சங்கடமாக இருக்காதுங்களா அந்த பையனுக்கு? சரி என்னத்த சொல்கிறதுங்க? இதெல்லாம் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் தேவையே இல்லைங்க. நீ கேட்டால் கை நிறைய சம்பாதிக்கிற, நீ தனியாக வாழ்ந்தீங்கன்னா உனக்கு இப்போவும் நிறையா பேர் காசு பணம் போடுறாங்க, உதவி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீ தனியாகவே போய் வாழலாம். நீ எங்கே கேட்க போகிற? எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாங்களங்க, சின்ன பையனுக்கு அடிபட்டுருச்சு. அடிபட்டு கல்லீரலில் ரத்த கசிவு வருது. நாங்கள் இங்கே காங்கீயத்தில் தான் அடிபட்டோன்னு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துங்க. இங்கே எங்கள் ஊரில் பார்த்துட்டு வயிற்ற வலிக்குதுன்னு சொல்கிறான்னு போட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்த்தோன்னே அந்த டாக்டர் சொன்னாங்க, உடனடியாக ஐசியூ வார்டில் வைக்கணுங்க பையனை. அப்போ தான் ரத்த கசிவெல்லாம் கொஞ்சம் நிற்கும், இல்லைன்னா பையனுக்கு உயிருக்கு ஆபத்து. சீக்கிரமாக நீங்கள் கொண்டு போய் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க. சொன்னோன்னே அவங்க அப்பா அப்படி அழுகுதுங்க. அதாங்க பெத்த தகப்பனுக்குன்னு மற்றவங்களுக்கு இல்லை இருக்கிறதுங்க. என்னங்க அழுகுது அவங்க அப்பா. அழுதுட்டு என் பையன் காலையில் எழுந்திரிச்சானா எங்கிட்ட, அப்பா எனக்கு ஸ்கூலுக்கு அதுக்கு பணம் கொடுக்கணும், இதுக்கு பணம் கொடுக்கணும் டெய்லி எங்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டு போவானே. என் பையன் இப்படி படுத்துருக்குறானே முடியாமல் அப்படின்னு சொல்லி அழுகுதுங்க எங்கள் அப்பா. அழுதுட்டு என்னையும் அங்கேயே திட்டுறாங்க. தலைப்பாறை அடிச்சுக்கிட்டுனே, எனக்கு வண்டி வாங்கி கொடுக்க தெரியாதா? எதுக்கு நீ வண்டி வாங்கி கொடுத்த? உன்னாலதான் என் பையனுக்கு இப்படியாச்சு அப்படின்னு என்னையும் திட்டுறாங்க. என் பசங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னு நீ வீட்லேயே இருக்க முடியாது அப்படின்னு அங்கேயே ஆஸ்பத்திரியில் அழுதுட்டு என்னை திட்டுறாங்க அவங்க அப்பா. அதாங்க பெத்த அப்பாவுக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசங்க. பெத்த தகப்பனா இருந்ததுன்னா அந்த பசங்களை அப்படி பேசுமா? அவ்வளோ சாப்பிட்றா இவ்வளோ சாப்பிட்றா, அவங்க டிவி பார்த்துட்டு படுத்துருக்குறாங்க. அந்த பசங்க சும்மாவான அதில் நடக்கக்கூடாதுங்க. இது என்ன அநியாயமாக இருக்குது? அப்படி போய் இந்த ஆள் கூட வாழணுமா என்ன? என்ன இந்த காரில் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கேயும் இங்கேயும் சுற்றுறக்கு கூட்டிகிட்டு போகிறேன், கடையில் வேணுங்கிறத வாங்கி திங்கிறீங்க. இதெல்லாம் தான் வாழ்க்கையா? அந்த பசங்க நாளைக்கு பெருசாகி உனக்கு முடியாதப்போ அந்த பசங்க தான் உனக்கு பார்க்கும். இவனையெல்லாம் தூக்கி எறிஞ்சு ஓட்டு பசங்களை பார்க்குற வழி என்னமோ அதே பாரு. என்ன ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா அந்த பையன் காலேஜ் போக ஆரம்பிச்சிருவான். அப்பவும் கூட ஹாஸ்டல்லையே ஓடுறதா? பக்கத்துலேயே வச்சு அந்த பையனை காலேஜுக்கு தாட்டி விடு, சின்ன பையனையும் கொண்டாந்து உள்ளூரில் சேர்த்து விடணும். அதுதாங்க நியாயம். எனக்கெல்லாம் அப்படித்தாங்க தோணுது. அப்போ ஒரு பையனை மட்டும் அங்கேயே விட்டுறதா அதே ஹாஸ்டலில் 12வது வரைக்கும்? அதுங்களுக்கெல்லாம் என்னங்க பாசம் கிடைக்கும்? அப்பாவும் சரியில்லை, அம்மாவும் இப்படி இருந்தால் ஒரு 2 நாள் வீட்டுக்கு வரும்போது இந்த ஆள் இப்படி பேசும்போது அந்த பசங்க எங்கேங்க போகும் சொல்லுங்கள்? அந்த பசங்களுக்கு யார் இருக்கிறாங்க? அம்மானு ஒரே ஒரு உறவு, அவங்க பாட்டி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அந்த அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. அவங்களும் நீ எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க? என்ன பண்ண போகிறாங்க? எனக்கு கேட்டால் இந்த மாதிரி குடைச்சல் கொடுக்குறவங்க வேண்டான்னு சொல்லிட்டு பெத்த தாயோடையுமே பசங்களை கூட்டிகிட்டு கூட வச்சு வாழ்கிறது தாங்க எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. என்னங்க நம்மளாம் சொன்னால் அவங்க கேட்க வராங்க. அந்த அம்மாவுக்கு ஆடம்பரமாக ஆடணும், ஓடணும், ஜாலியாக சுற்றணும், அவங்களுக்காக காருக்கு பெட்ரோலை போட்டு விடுவாங்க, போவாங்க ஜாலியாக. ஆனால் அந்த பசங்களுக்காக எதுவும் கிடையாது. அதுக்கு வந்ததுனால வீட்டில் நாயை பார்த்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குதுங்க. இவங்க தான் ஜாலியாக போய் சுற்றிட்டு வராங்க. என்னத்தைங்க சொல்கிறது? நம்மளாம் ஒரு பக்கம் போனோம்னா கூட பசங்களை விட்டு போட்டு ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்ற கூட அங்கேப்பா இருக்குதுங்க. அப்படி நம்மளாம் நினைக்கிறோம்.
பாவம் பசங்க. அவங்க வாழ்க்கையாவது நல்லா இருக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன வயசு வாழ்க்கை தான் கஷ்டமாக போயிடுச்சு அந்த 2 பசங்களுக்கு. வர்ற பெரிய பசங்களாகி வர்ற மனைவியால் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நல்ல வேலை கிடச்சி அவங்க வாழ்க்கையில் அவங்க செட்டில் ஆகணுங்க. இந்த அம்மாவையெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு தாயெல்லாம் இதெல்லாம் ஒரு அம்மாவா? ஓகேங்க. ஏன்னா இன்னும் நிற்காம இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஓகேங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா நாங்கள் 2 பேரும் போய் சட்டை எடுக்கிறோங்க. கடையில் போய் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம். ஓகே, பாய்.